ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. மேசராசினியர்களுக்கு வணக்கம். மேசராசினியர்களே, இந்த வீடியோ பதிவில் தொப்புளில் குங்குமப்பூவை தடவணும். தொப்புளுங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு. நம்ம தாய் வயிற்றுலேருந்து வரும்போது தொப்புள் கொடி வழி உறவுன்னு சொல்லுவோம். அது தொப்புள் கொடி இந்த கனெக்ஷன் இருக்கும். பிறந்த பின்னாடியும் தாய்க்கும் பிறந்த குழந்தைக்கும் ஒரு கனெக்ஷன் உள்ளது தொப்புள் கொடி தான். அதை கொஞ்சம் கட் பண்ணி அதை சரி பண்ணுவாங்க. ஸோ அந்த தொடர்பு ரொம்ப முக்கியமானது. தொப்புள் கொடி உறவு, அந்த தொப்புள் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அந்த தொப்புள் ஓட்டையில் குங்குமப்பூவை தடவணும். குங்குமப்பூங்க உங்களுக்கு தெரியும், நம்ம நெத்தியில் வைக்கிற குங்குமம் கிடையாது. குங்குமப்பூ இது ஒரு பொருள், செடியிலேருந்து தாவரத்துலேருந்து வர ஒரு பொருள். தேங்காய் துருள் மாதிரி இருக்கும், மெரூன் கலரில் இருக்கும் அல்லது ஊதா கலரில் இருக்கும். சரியா நேரில் இந்த குங்குமப்பூவை என்ன பண்ணணும்னா தண்ணியில் குழைச்சி நெத்தியில் தடவிக்கலாம். நெத்தியில் திலகமாக தடவலாம், தொப்புளையும் தடவலாம். அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை அப்படி செய்கிறதுனால நிறைய பலன்கள் இருக்குது உங்களுக்கு மேசராசியில். சரியா, மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காரியம் செய்கிறதுனால ரொம்ப பலன்கள் இருக்குது. உடல் ஆரோக்கியம் இருக்குது, நினைத்த காரியம் நடக்கும், சமச்சீராகும், ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகும். உங்களுக்கு நீங்களாக இருப்பதற்கு நல்ல ஒரு பேலன்ஸை இந்த காரியம் செய்யும். பேலன்ஸ்னு என்னென்னா சமச்சீர். ஒரு மனிதன் மனதாலும் உடலாலும் பேலன்ஸாக இருக்கணுங்க. சில பேருக்கு இது வசப்படும், சில பேருக்கு வசப்படாது. இதுக்கு கொஞ்சம் அறிவும் இருக்கணும். சரியா, அறிவும் இருக்கணும், ஆன்மீக பற்றும் இருக்கணும். இந்த அறிவு ஆன்மீகப்பட்டு இருக்கிறவங்க ஓரளவு தன்னை சமச்சீராக பேலன்ஸாக கொண்டு போயிடுவாங்க. சில பேர் எதுக்கு எடுத்தாலும் பதட்டப்படுவாங்க, கோபப்படுவாங்க. அவங்களுக்கு அந்த காரியத்தை எப்படி செய்யணும், என்ன செய்யணும் தெரியாது. பொறுமையாக கேளுங்க, எல்லாத்துக்கும் பலன் சொல்கிறேன், பதிலும் சொல்கிறேன். சரியா, இது சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். பட் இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. மனித உடம்புல 9 ஓட்டை இருக்குது. காயமே இது பொய்யடா, இது காற்று எடுத்த பையடா. காயம்ங்கிறது உடம்பு, காற்றுங்கிறது உயிர், மூச்சுங்கிறது காற்று தான். இந்த உடம்பில் 9 ஓட்டை இருக்குது. இது ஓட்டை வீடு, 9 வாசல் இருக்குது. கண் 2 ஓட்டை, மூக்கு துவாரம் 2 ஓட்டை, வாயு 1 ஓட்டை, தொப்புள் 1 ஓட்டை, ஆசானம், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். நிறைய ஓட்டைகள் உடம்பில் எண்ணி பார்த்தோம்னா 9 இடத்துல ஓட்டை இருக்குது. மனிதனுக்கு உயிர் உடலை விட்டு போகும்போது இந்த 9 ஓட்டை வழியாக தான் ஏதோ ஒரு ஓட்டை வழியாக வெளியே போகும். சரியா, அது தெரியும், விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சரியா, மனித உயிர் பிரியும் போது 9 ஓட்டை வழியாக தான் வெளியே போகும். அந்த உள்ள ஜீவன் வெளியே போவதற்கு இந்த ஓட்டை வழியாக தான் போகும். அது மாதிரி தாய் வயிற்றில் ஒரு சிசு ஜனிப்பதற்கும் இந்த துவாரங்கள் பயன்படுது. சரியா, தாய் விடுகிற மூச்சு, தாய் சுவாசிக்கிற மூச்சு அந்த குழந்தைக்கு இந்த துவாரத்தின் வழியாக தான் உள்ளே போகுது. ரைட் நேரில். அதனால் இந்த 9 ஓட்டங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் மையப்பகுதியில் இருக்கிறதா தொப்புளுங்கிறது ஒரு முக்கியமானது. நமக்கு உடம்புல உஷ்ணம் ஆயிடுச்சுன்னா தொப்புளில் தான் நல்லெண்ணெய் தடுவோம். அந்த காலத்துலலாம் இப்பயும் சில வீட்டில் செய்வாங்க. தொப்புளில் உஷ்ணம் ஆயிடுச்சு, வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி இருக்குது அப்படின்னா தொப்புளில் நல்லெண்ணெய் தடவி ஈரத்துணியை போடுவாங்க. இன்னும் இது நடைமுறையில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் சில நல்ல தகவலும் சொல்கிறேன், ஜோதிட தகவலும் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. சரியா நேர்களே, தொப்புளுன்னு பார்த்துட்டு நீங்கள் டக்குன்னு ஸ்கிப் ஆகிடாதீங்க. இதுக்கு நான் அப்படி தான் தமிழ் போடுவேன். இந்த கிழமை தொப்புளில் இதை தடவுங்கள், பணம் சொத்து பத்து சேரும் அப்படின்னு போட போகிறேன். பாருங்கள், பணம் சேருதோ இல்லையோ, உடல் நல்லா இருக்கும், ஆள் நல்லா இருப்பீங்க. சரியா, உதவி இருக்கலோ உபத்திரம் இல்லாமல் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்ல ஒரு காரியத்தை சொல்கிறேன். குங்குமப்பூ என்ன சொல்லுவோன்னா ஷஃபான் அப்படிம்போம் நம்ம இங்கிலீஷில். SAFFRON, ஷஃபான் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆன்மீக ரீதியாக சக்தி வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இது பிரகஸ்பதி குரு பகவானுடைய அம்சமாக பார்க்கப்படுகிறது. சூரியனுடைய ஆற்றலும் இருக்குது. மேசராசிக்கு 5, 9, 12 கூடியவனுடைய ஆற்றல் அப்படியே கொடுக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுனா புத்திர சந்தானம் கிடைக்கும், பிள்ளைகள் நல்லபடியாக இருப்பாங்க, அறிவுபூர்வமாக இருப்பீங்க, பூர்வபணி சொத்து பத்துக்கள் கிடைக்கும், தவப்புநிலை உறவுமுறை நல்லாயிருக்கும், நல்ல ஒரு காரியம் நடக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், ஆன்மீக வழிபாடு இருக்கும். சரியா, கோயில் உலகத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. உங்கள் வீடே ஒரு கோயிலாக மாறிடும். குங்குமப்பூ வீட்டில் பூஜை ரூமில் இருக்கணுங்க, வாங்கி வைக்கணும். இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். நாட்டு மருந்து கடையில் இருக்கும், காஃபி கிராஃப்ட்டில் கிடைக்கும். சரி, இதை பார்த்து வாங்கணும். இப்போ இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு தகவலை சொல்கிறேன். குங்குமப்பூவை ஒரிஜினலாக எப்படி சார் பார்த்து வாங்கணும் அப்படின்னா, குங்குமப்பூவை வாங்கிட்டு கொஞ்சம் தண்ணியில் போடணும், கண்ணாடி கிளாஸில் போடணும். கண்ணாடி கிளாஸில் தண்ணி ஊற்றிட்டு அதில் போட்டோம்னா ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அந்த குங்குமப்பூ அப்படியே இருக்கும். அதுக்குள்ளே மிதந்துட்டு உள்ளே முங்கி அப்படி மிதந்துட்டு இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து தான் அதோடைய கலர் பிரியும். சரியா, ஒரிஜினல் குங்குமப்பூ உடனே கலர் பிரியாது, உடனே சாயம் போகாது. கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணிக்குள்ளே அது அப்படியே நின்று அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் மெதுவாக அதோடய சாயம் பிரியும். அப்படி பிரிஞ்சிச்சுன்னா அது ஒரிஜினல் குங்குமப்பூ. டூப்ளிகேட் உள்ளே போட்டவனே கலர் மாறிடும். சரியா, தண்ணி கலரை மாற்றி விட்டுரும், சாயம் போயிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்கணும். சரியா நேர்களே, சிறிதளவு வாங்கினா போதும், நிறைய வாங்கினோம்லாம் கிடையாது. சிறிதளவு வாங்கி இதை வாழ்நாள் முழுக்க யூஸ் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ குரு பகவானுடைய அருளும் சூரியனோட அருளையும் கொடுக்கும். உங்களுக்கு வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு தொடர்பு, ஏற்றுமதி இறக்குமதி வேலை பார்க்குறேன் சார் அப்படிங்கிறவங்க இதை
நெத்தியில் தடவிக்கலாம். உள்ளங்கையில் குழச்சி தண்ணியில் தொட்டு குழச்சி நெத்தியில் தடவிக்கலாம். தொப்புளையும் தடவிக்கலாம். நெத்தியில் வந்து தினமும் தடவிக்கலாம். சரியா? நீங்கள் ஒரு காரிய ரீதியாக போகிறீங்க, அந்த காரியம் நல்லபடியாக இருக்கணும்னா நெத்தியில் தடவிட்டு போகலாம். பூஜை முடிச்சுட்டு நெத்தியில் தடவிட்டு போகலாம். தொப்புள் என்னைக்கு சார் தடவணும்னா வியாழக்கிழமை மட்டும் தடவணும். வியாழக்கிழமை இரவு 8 to 9 தொப்புளை தடவுங்க. வாரத்தில் ஒரு நாள் தொப்புளை தடவினா போதும். தொப்புளை தடவிட்டு அப்படியே தூங்க போயிடணும். சரியா? ஏன்னா தொப்புளுங்கிறது வந்து ஒரு முக்கியமானது, ஆசான மாதிரி. அங்கே தடவுற பொருள் வந்து கொஞ்சம் நேரம் நிற்கணும். சரியா? நின்னா தான் அது உடலுக்குள்ளே போகும். தொப்புளுங்கிறது உடலுக்குள்ளே ஒரு எந்த பொருளை விட்டாலுமே, தொப்புளை விட்டாலுமே அது உடலுக்குள்ளே போயிடும், வயிற்றுக்குள்ளே போயிடும். அதனால் திரவ பொருட்களை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, அது குங்குமப்பூ தண்ணியில் நல்லா குழச்சிட்டு நல்ல மாதிரி வந்த பின்னாடி அதை அப்படியே தொப்புளை தடவணும். வியாழக்கிழமை இரவு 8 to 9 தடவிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குருவின் அருள் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். ஜனன ஜாதகத்தில் குரு கெட்டு போனவங்களாம் இதில் செய்யலாம். திருமண தாமதம் இருக்கிறவங்க செய்யலாம். வேலை நோக்கம் வரவங்க செய்யலாம். புத்திர பாக்கியம் இல்லாதவங்க செய்யலாம். கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு சார், புத்திர பாக்கியம் இல்லைன்னா வியாழக்கிழமை இரவு 8 to 9 நீங்கள் வீட்டில் சாமியை கும்பிட்டு நீங்கள் வந்து இந்த தொப்புல குங்குமப்பூ தடவலாம். வீட்டில் எந்த சாமியை சார் கும்பிடணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை கும்பிடணும். சரியா? திருச்செந்தூர் முருகன் குருவருள் பெற்றவர், குருஸ்தலம். அதனால் வீட்டில் திருச்செந்தூர் முருகன் இருந்தார்னா அவர் மனதார நினச்சிக்கிட்டு நீங்கள் தொப்புல வந்து இந்த குங்குமப்பூவை வந்து தடவலாம். தண்ணியில் கரைச்சி இடது உள்ளங்கையில் போட்டு நல்லா நம்ம வலது கை ஆள்காட்டி விரல் இருக்குது பார்த்தீங்களா, ஆள்காட்டி விரல் வந்து குருவினோட விரல். அதனால் அந்த ஆள்காட்டி விரலால் நல்லா தடவிட்டு உள்ளங்கையில் வச்சு தடவிட்டு அப்படியே எடுத்து முருகப்பெருமானே, திருச்செந்தூர் முருகா, சிவசுப்பிரமணிய கடவுளே நினச்சிட்டு துப்புள்ள தடவினீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புத்திர பாக்கியம் உண்டாகும். உடல் உஷ்ணம் குறையும். நாள்பட்டு வியாதிகள் தீரும். சரியா? அதுபோல் குருவுடைய திருவருள் கிடைக்கும். கையில் காசு பணம் அதிகம் இருக்கும். குரு வந்து தனகாரகன், புத்திரகாரகன். தனத்தையும் கொடுப்பாரு, பிள்ளை பேரையும் கொடுப்பாரு. சில பேருக்கு இது ஒரு மாதிரியாக இருக்கும். என்னடா மூட நம்பிக்கையாக சொல்கிறானே, இது நடைமுறைக்கு சாத்தியப்படுமா? தெய்வம் இருக்குன்னா இருக்குது, உண்டு என்றால் உண்டு, இல்லை என்றால் இல்லை. சரியா? தெய்வம் இருக்கிறார். அது சொல்லுவாங்கள்ல, கடவுள் என்று சொன்னால் கல்லடி தெரியாது, கல் என்று பார்த்தால் கடவுள் தெரியாது. அது மாதிரி தெய்வம் இருக்குன்னு நினச்சி சில காரியம் செய்யணும். அதில் இந்த குங்குமப்பூ வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இது வந்து ஒரு ஆச்சாரமானது. சரியா? இதை வந்து நீரில் கலந்து நெத்தியில் திலகமாக இட்டுக்கிட்டிங்கன்னா திருமணம் சீக்கிரமாக நடக்கும். திருமணம் தடாகிட்டே இருக்கிறவங்களுக்கு இது வந்து சீக்கிரம் திருமண வாய்ப்பை கொடுக்கும், நல்ல வரனை கொடுக்கும். அது வந்து குங்குமப்பூ உடம்புல சேர்க்கிறது நல்லது. சரியா? அது கர்ப்பஸ்திரி பெண்கள், கர்ப்பமான பெண்கள் வந்து குங்குமப்பூ சாப்பிட்டீங்கன்னா, சாப்பாடால் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோல் வியாழக்கிழமை அல்லது திங்கக்கிழமை, சோமவாரம் அல்லது குருவாரம் இரவு 8 to 9 வந்து இதை நீங்கள் வந்து வீட்டில் சிவனுக்கு வழிபாடு பண்ணலாம். சிவனுக்கு வழிபாடு பண்ணலாம். என்ன பண்ணலாம்? பாலை சுட வச்சு நீங்கள் பாத்திரத்தில் வைக்கணும். தாமரை பாத்திரம் அல்லது பித்திர பாத்திரத்தை வைக்கணும். எவர் சில்வர் பாத்திரத்தில் வைக்கக்கூடாது. ஏன்னா சூரியன் வந்து சிவனம்சம் உள்ளவன். எவர் சில்வர் வந்து சனிபவனோட ஆதிக்கம் வரும். அதனால் நீங்கள் வந்து பீங்கானில் கூட வைக்கலாம். கண்ணாடி பீங்கான் அதில் கூட வைக்கலாம். ஆனால் ஆற வச்சு தான் வைக்கணும், சூட வைக்கக்கூடாது. பட் பித்தளை பாத்திரம், தாமரை பாத்திரத்தில் டம்ளர் அல்லது சிம்பிளை கொஞ்சம் பாலை ஊற்றி அதில் குங்குமப்பூ போடலாம். போட்டு நீங்கள் வந்து சாமி கும்பிடலாம், பிரார்த்தனை பண்ணலாம், வேண்டுதலை வைக்கலாம். சாமி கும்பிட்டு முடித்து நமஸ்காரம் பண்ண பின்னாடி அந்த பாலை வந்து எல்லோரும் சாப்பிடலாம். அருமருந்தாக பார்க்கப்படுகிறது. நம்ம வீட்டிலே நம்மளே செய்யலாம். சரியா நேயர்களே? இது வந்து ஒரு அருமருந்து. கொஞ்சம் போல் குங்குமப்பூவை பாலை போட்டுடணும். சூடு பண்ணி பாலை ஆற வச்சு சாமிக்கு நைவேத்தியம் வைக்கணும். அதில் குங்குமப்பூ போட்டு நீங்கள் கும்பிடுங்க. சிவனை கும்பிடலாம், திருச்செந்தூர் முருகனை கும்பிடலாம். சரியா? 2 பேரையும் கும்பிடலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு சாமியை கும்பிடலாம். உங்கள் மந்திரத்தை சொல்லலாம். உங்கள் வீட்டில் எப்படி அசியூஸ்வலாக நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அதே மாதிரி பண்ணலாம். பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பாலை எடுத்து வீட்டில் இருக்க எல்லோரும் சாப்பிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். திருமண தடையெல்லாம் நீங்கும். கணவன் மனைவி பிரச்சனை எதாக இருந்தாலும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் குங்குமப்பூ தினமும் நெத்தியில் தடவலாம். நீங்கள் குளித்து முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு நெத்தியில் தடவிட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் தோசை இருந்தால் சரியாக போயிடும். செவ்வாய் வந்து என்ன முருகப்பெருமானுடைய அம்சம் உள்ள கிரகம் தான். செவ்வாய் தோசைங்கிறது திருமண தடை கொடுக்கும். சரியா? செவ்வாய் தோஷம். அதுபோக செவ்வாய் வந்து சரியில்லை, குரு சரியில்லை. இந்த 2 கிரகங்களும் சரியில்லைன்னா ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். குரு வந்து என்ன பொருளையும் புத்திர பாக்கியத்தையும் கொடுக்குறவர், அருளையும் கொடுக்குறவர். செவ்வாய் வந்து காரிய தடையை கொடுக்குறவர், டென்ஷனை கொடுக்குறவர், பதற்றத்தை கொடுக்குறவர், கோபத்தை கொடுக்குறவர், உணர்ச்சியை கொடுக்குறவர், எமோஷனை கொடுக்குறவர். ஸோ செவ்வாய் கெட்டு போனவங்களாம் நல்லா இருக்க மாட்டாங்க, இயல்பாக நல்லா இருக்க மாட்டாங்க. செவ்வாய் வந்து ராசி லக்கணத்துக்கு 2, 4, 7, 8, 12 இருந்தானா அவன் வாழ்க்கை நல்லா இருக்காது. அதுபோல் ராகு கூட சேர்ந்துருக்கிறாரு, சனி பார்வையில் இருக்கிறாரு, சனி பாவம் கூட சேர்ந்துருக்கிறாரு, சூரியன் கூட செவ்வாய் சேர்ந்து இருந்தாருன்னா அவங்க வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்காது. அவங்களாம் வந்து குங்குமப்பூ யூஸ் பண்ணலாம். சரியா நேர்களே? செவ்வாய் ஜனன ஜாதகத்தில் கெட்டு போனவங்க குங்குமப்பூ யூஸ் பண்ணலாம். செவ்வாய் வந்து உங்கள் ராசிநாதன், மேச ராசிக்கு ராசிநாதன். ஸோ அப்போ மனதால் உடலால் நல்லா இருப்பீங்க. உங்கள் ராசிநாதன் நல்ல ராசிநாதனுடைய ஆதிக்கமுள்ள அந்த பொருளை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மனதால் உடலால் நல்லா இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க. இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். ஸோ குங்குமப்பூ வந்து ஒரு மனிதனை பதப்படுத்துது. இது ஆண் பெண் இருபாலரும் யூஸ் பண்ணலாம், எந்த வயதுக்காரங்களும் யூஸ் பண்ணலாம். சரியா நேர்களே?
கர்ப்பிணி பெண்கள் தான் சாப்பிடணும் கிடையாது, எல்லோரும் சாப்பிடலாம். நல்லது, உடம்புக்கு நல்லது. இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், பார்த்து வாங்கணும். சரியா நேர்களே? இந்த வீடியோக்கு தலைப்பு அப்படி தான் போடுவேன். தொப்புள்ள இதை தடவுங்கள், நினைத்த காரியம் நடக்கும், பணம் சொத்து பற்றி சேரும், இந்த நாளில் இந்த நேரத்தில் தடவுங்கள்னு பாருங்கள். எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க. சரியா? இது நம்பிக்கையோடு செய்யணும். இதில் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு இது நடக்குமா நடக்காத நினச்சிட்டு இருந்தோம்னா அது உங்கள் சௌரியம் தான். நான் எல்லாரையும் செய்ய சொல்லலை. சரியா? இந்த குரு திசை நடக்கிறவங்க செய்யலாம். இப்போ மேசராசியில் குரு திசை நடக்கும். குரு திசை நடக்கிறவங்க செஞ்சிங்கன்னா மிகச்சிறப்பு. 16 வருஷம் நடக்கும். குரு சரியில்லாமல் இருந்தார்னா ரொம்ப மோசமாக இருக்கும். குறிப்பாக ரிஷப லக்கணம், துலா லக்கணம், கன்னியா லக்கணம், மிதுன லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்த மேசராசிக்கு குரு திசை நல்லா இருக்காது. குரு லக்கணத்துக்கு 2, 3, 7, 8, 12 இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். மாரகத்துக்கு ஒப்பான கட்டடத்தை கொடுப்பாரு, பணப்பிரச்சனையை கொடுப்பாரு, இல்லைனா பிள்ளைகளால் பிரச்சனையை கொடுப்பாரு. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், மேசராசி கன்னியா லக்கணம், துலாமில் இருக்கார், முடிஞ்சு போச்சு. ஆனால் ராசியை பார்ப்பார், நல்ல அமைப்பு தான். நீங்கள் ஆள் தனிப்பட்ட முறையில் நல்லா இருப்பீங்க. ஆனால் குரு திசை நல்லா இருக்காது. லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல இருப்பார், ராசிக்கு 7ஆம் இடத்துல இருப்பார். சரியா? கன்னியா லக்கணத்துக்கு மாரக சாணாபதி மாரக சாணத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் பிரச்சனையை கொடுத்துருவார், பணப்பிரச்சனையை கொடுத்துருவார். ராசியை பார்க்கறதுனால நீங்கள் தனிப்பட்ட முறையில் கஷ்டப்படுவீங்க. ஆனால் குரு திசையில் தான் அது நடக்கும். குரு திசைக்கு முன்னாடி நீங்கள் நல்லபடியாக இருப்பீங்க. சரியா? நல்ல அமைப்பாக கொடுப்பாரு. ஏன்னா லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கலாம், ராசிக்கு 7ஆம் இடத்துலையும் குரு இருக்கலாம். இது நல்ல அமைப்பு. ஆனால் அவர் திசையில் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். இது தாங்க வேத ஜோதிடம். சரியா? குரு திசை வர்ற வரைக்கும் நல்லா இருப்பீங்க, ஆள் அருமையாக இருப்பீங்க. ராசியை பார்க்கறதுனால நல்லா இருப்பீங்க. சந்திரனை பார்க்கறதுனால கஜகேசரி யோகம் அருமையாக இருக்கும். எதிர்ப்புகள்லாம் தீர்ந்துடும், நல்லா இருப்பீங்க. வீரநடை, வெற்றி நடை, ராஜநடை போட்டு இருப்பீங்க. கஜகேசரி யோகம்னா என்ன? சிங்கமும் யானையும் சேர்ந்தது. கஜம்னா யானை, கேசரினா சிங்கம். சரியா? அது நல்ல அமைப்பு தான். ஆனால் குரு திசை வரும்போது ராசிக்கும் 7ஆம் இடத்துல இருப்பார், லக்கணத்துக்கும் 2ஆம் இடத்துல இருப்பார். 7ஆம் இடமும் மாரகஸ்தானம் தான், 2ஆம் இடம் மாரகஸ்தானம் தான். அது 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை வரும். அது குறிப்பாக குரு திசை சுக்கிரபுத்திரம் வாட்டி எடுத்துரும். கணவன் மனைவிக்கு நேரடியாக பிரச்சனை வரும். ஒன்று மனைவி பாதிக்கப்படுவாங்க, அல்லது கணவன் பாதிக்கப்படுவான். ஆணாக இருந்தால் பெண் பாதிக்கப்படும், பெண்ணாக இருந்தால் ஆண் பாதிக்கப்படும். பெண்களால் பிரச்சனை வரும். சரி நேர்களே, நான் இது ஒரு ஜோதிடன் என்ற முறையில் சொல்கிறேன். 1000 தான் நான் பரிகாரம் வழிபாடு தாந்திரியை சொன்னாலுமே நான் பேசிக்காக ஜோதிடன். யூடியூப்பில் மட்டும் பேசிட்டு போகிற ஜோதிடம் கிடையாது. டெய்லி ஒரு 3-4 ஜாதகம் தனிப்பட்ட முறையில் பார்க்குறேன், ஜாதகம் எழுதுறேன், கண்டென்ட் எடுப்பேன், கிரகங்களை ஆராய்ச்சி பண்ணுவேன். இன்றைக்கி எந்த கிரகம் எங்கே இருக்குன்னு என்னால் சொல்ல முடியும். சரியா? இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இன்றைக்கி என்ன சார் அப்படின்னா 16/6/2026 ஆணி 2, திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, வளர்பிறை துதிதை. சரியா? இதுதான் பஞ்சாங்கம். சரியா? கிரக நிலையில் உங்களுக்கு தெரியும், உங்கள் ராசியில் தான் செவ்வாய் இருக்கிறாரு. 12ஆம் இடத்துல சனி குரு பார்வையில் இருக்கிறாரு. ராசி 11ஆம் இடத்துல குரு, 3ஆம் இடத்துல செவ்வாய் புதன். இன்றைக்கி சூரியன் 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். நல்ல அமைப்பு தான். ராசி 3ஆம் இடத்துக்கு போயிருக்காரு, நல்லாயிருக்கும். இந்த ஆணி மாதம் முழுக்க நல்லா கொஞ்சம் ஆள் கொஞ்சம் ஃபோர்ஸாக இருப்பீங்க, ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க, அறிவுபூர்வமாக இருப்பீங்க. இதெல்லாம் ராசி பலன்கள். இதெல்லாம் ஒரு ஜோதிடர் அப்டேட் பண்ணணும்னா மனசில் ஏற்றி வச்சுருக்கணும். அன்றாடம் அவன் அதை நினச்சிக்கிட்டே இருக்கணும். எப்படி ஒரு பெண் காலையில் எழுந்துச்சுன்னு இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறோன்னு மைண்டில் ஏற்றிடுவாங்க. பெண்களுக்கு இது தெரியும். தினமும் சமையல் பண்ணுற பெண்களுக்கு தெரியும். முதல் நாள் நைட்டே அதுக்கு வேண்டிய காய்கறிலாம் எடுத்து வச்சுருவாங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு சமையல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது வேலைக்கு போகிற பெண்களுக்கு ஒரு இதாகவே இருக்கும், சவாலாகவே இருக்கும். அதுபோல் ஒரு ஜோதிடனுக்கு சவாலாக எடுத்து செய்யணும். பஞ்சாங்கத்தை தெரிஞ்சு வச்சுருக்கணும், கிரக நிலைகள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். எதுக்கு சொல்ல வரேன்னா, சும்மா இந்த தொப்புள்ள அதை தடவுங்க, எலுமிச்சை மலத்தில் அதை செய்யுங்க, இதெல்லாம் எல்லா ஜோசியரும் சொல்லலாம். பொது ஜோதிடத்தில் நானும் போடுறேன், நிறையா போடுறேன். இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன், ஈசான மொழியில் தமிழில் தண்ணி வச்சு போடுங்கன்னு. அதை நிறைய நேரில் பார்த்தாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இதெல்லாம் என்னென்னா சின்ன சின்ன தாந்திரிய காரியங்கள், தாந்திரிய வாழ்வியல் பரிகாரங்கள் நம்ம வீட்டில் நமக்காக செய்கிறது. சரியா நேரில் நம்ம வீட்டை நம்ம வளப்படுத்திக்கிறது. நம்ம வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வைப்ரேஷனில் இருப்போம். கணவன் மனைவி ஒரு வைப்ரேஷனில் இருப்போம், குழந்தைகள் ஒரு வைப்ரேஷனில் இருப்பாங்க, நம்மளை பெற்ற அம்மா அப்பா வயதானவர்கள் ஒரு வைப்ரேஷனில் இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஏக்கதாக்கங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயத்தை விட்டு பெருமூச்சு விடுவாங்க. எல்லாம் சேர்ந்து தான் அந்த வீட்டில் இருக்கும். வீடுன்னு என்ன கிரகம் தான், அதை தான் கிரக பிரவேசங்கிறான். வீடு கட்டி போகிறதுக்கு என்ன சொல்கிறான்னா, தமிழில் புதுமனை புகுவிழா சொன்னாலுமே அதுக்கு சமஸ்கிருத வார்த்தை கிரகப்பிரவேசம். ஏன்னா வீடுனாலே கிரகம் தான். கிரகங்களோட ஆதிக்கம் வீட்டில் இருக்கும். அதனால் கிரகங்களோட ஆதிக்கம் வீட்டில் இருக்கிறனால நமக்கும் இருக்கும், தனிப்பட்ட மனிதனுக்கும் இருக்கும். அது அந்த மனிதனுக்கு அந்த ஆதிக்கம் எப்படி இருக்கும்னா, அவன் ஜனன ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சு போயிடும். இப்போ ஜனன ஜாதகத்தில் உங்களுக்கு குரு செவ்வாய் கெட்டு போயிருந்தாருன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த குங்குமப்பூ யூஸ் பண்ணிங்கன்னா அந்த தாக்கம் குறையும். சரியா? ஒரு ஊருக்கு பல வழி. அது மாதிரி ஒரு கிரகத்தோட தோஷம் தீர்க்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதில் இது ஒரு வழி. ஸோ குங்குமப்பூ ஒரு நல்ல உணவுப் பொருளாகவும் பார்க்கப்படுகிறது. உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லது. நீங்கள் நெத்திலையும் தடவலாம், தொப்புலையும் தடவலாம். வியாழக்கிழமை இரவு 8 to 9 தடவினா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த குருதிசை நடக்கிறவங்களுக்கு இது ஒரு அருப்பிரசாதமாக இருக்கும். அது சொல்லிட்டேன், நான் லக்கணத்துக்கு சொல்லிட்டேன், உதாரண ஜாதகம் கூட சொல்லிட்டேன். ஸோ கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு அருமருந்தாக இருக்கும். எதை தின்னா பித்தம் தெளியும் நினைக்கிறவங்க இதை செய்யுங்க. சரியா? குரு திசையில் பிரச்சனை இருக்குது, செஞ்சு பாருங்கள். இதுக்கெல்லாம் நிறைய செலவு வராது. ஒரு டெமோ தான், ஒரு செய்முறை தான்.
மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நான் எல்லோரும் செய்யுங்கலாம் திணிக்க மாட்டேன். விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க. நான் போடுற வீடியோ எல்லா வீடியோவும் வியூஸ் போகுது இல்லை, சில வீடியோ போகும், கவர்ச்சிகரமாக இருந்தால் போகும். இன்றைக்கி வந்து கவர்ச்சிகரமாக தம்மு போட்டோம்னா எல்லோரும் பார்ப்பாங்க. நான் நல்லா கண்டென்ட்டை பேசிட்டு நான் நல்லா தம்மையில் போடலை டைட்டில் போடலை வச்சுக்கோங்க, பார்க்க மாட்டாங்க. நடந்தாலும் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிம்பாங்க. மக்களுக்கு வந்து இன்றைக்கி எதுவுமே கவர்ச்சிகரமாக தான் இருக்குது. கசப்பாக இருந்தாலும் அது இனிப்பில் தடவி கொடுத்தா தான் சாப்பிட்றாங்க வெளியே. சும்மாலாம் நம்ம என்ன தான் விஷயமாக பேசினாலும் சரி, வீடியோ உட்காந்து வேத ஜோதிடத்தை வந்து ஒப்பிச்சாலும் சரி, கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. நாடு அப்படித்தான் இருக்குது, வீடும் அப்படித்தான் இருக்குது, நடைமுறை வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது, நாட்டு நடப்பும் அப்படித்தான் இருக்குது. சரியா நேர்களே, கவர்ச்சிக்கு உண்டான ஒரு வரவேற்பு இதுக்கு இல்லை. சரியா, பொய் தான் ஈஸியாக ரீச் ஆகுது. அது எல்லா இடத்துலையும் நான் பார்த்துட்டேன். சரியா நேர்களே, வேத ஜோதிடத்திலும் அதை வந்து ஜோசியம் பார்க்குறவங்ககிட்டையும் பார்த்துட்டேன், நிறைய இடத்துலையும் பார்த்துட்டேன். ராகுக்குள்ள மதிப்பு வந்து குருவுக்கு இருக்காது. ராகு வந்து ஒரு பொய் முகம் காட்டுறவர், குரு வந்து இயற்கையாக இருக்கிறவர். சரியா, இப்போ மேசராசியில் வந்து ராகு திசை முடிஞ்சுதான் குரு திசை நடக்கும். சில பேருக்கு ராகு திசை நல்லா தூக்கி விட்டுருக்கும், குரு திசை வந்து வாட்டுன்னு வாட்டும், ஏண்டா பிறந்தவன் இருக்கும். ராகு திசையில் நல்லா இருந்திருப்பாங்க, ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்திருப்பாங்க, பட்டாசு கட்டியிருப்பார், இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி காட்டி அப்படி இப்படி வாழ வச்சுருப்பார். குரு வந்து இயற்கையை கட்டிடுவார். நீ இதுக்கு தான் பிறந்த, நீ இதுனுமே இப்படி தான் வாழணும்னு வயசான காலத்தில் வரும். அது இந்த பரணி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்குலாம் குரு திசை வந்து வயசான காலத்தில் வரும். சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை வந்து ஒரு 60-70 வயசுக்கிட்ட வரும். சரியா, அந்நேரம் தான் முன்னையும் போக முடியாது, பின்னையும் போக முடியாது. சரியா, 20 வயசு இளைஞ மாதிரி ஆடவும் முடியாது, 90 வயசு கிளம்ப மாதிரி படுத்து படுக்கையாக கிடக்கவும் முடியாது. இன்னும் கொஞ்சம் குறைப்பொழுது வாழணும்னு நினச்சி தள்ளாடிட்டு இருப்பாங்க. அந்த தள்ளாடுற வயசில் தான் குரு திசை வரும். சரியா நேர்களே, இன்னும் நிறையா சொல்லிட்டு போவேன். வீடியோ வந்து அதிகமாகிடுச்சு, இதே 16 நிமிஷம் ஆகுது. நிறையா சொல்லுவேன், நான் நிறைய பேசுவேன். ஏன்னா ப்ராக்டிக்கலாக நம்ம ஜாதகம் பார்க்குறதுனால நிறையா வந்துடும். அதுபோக வந்து நமக்கு இதான் வேலை, வேறு வேலையும் தெரியாது எனக்கு. ஸோ குங்குமப்பூ வந்து ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. அதை நல்ல முறையில் பயன்படுத்துங்க. பெண்கள் வந்து வீட்டுக்கு வழக்கமான காலகட்டத்தில் இதை கொஞ்சம் தவிர்த்துருங்க, ஒரு 4-5 நாள் தவிர்த்துருங்க. அது மாதிரி எது துக்க செய்தி எதனாச்சும் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அன்றைக்கி தவிர்த்துருங்க. மற்ற இயல்பாக இருக்கிற நாள் அன்றைக்கி செய்யுங்க, எல்லா நாளும் செய்யலாம். சரியா, இன்றைக்கி தான் செய்யணும் அன்றைக்கி தான் செய்யணும் கிடையாது. வேலைக்கிழமை ஒரு நாள் மட்டும் தொப்பில் தடவினா போதும், மற்ற நாள் நெத்தியில் தடவிக்கோங்க. சாப்பாடுலேயும் சாப்பிட்டுக்கலாம், பாலில் போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். எப்போ பாலில் போட்டு சுட வச்சு சாப்பிட்டுக்கலாம். குங்குமப்பூ வந்து ரொம்ப நல்லது. சரியா நேர்களே, நல்ல சிறந்த உணவு, ஆன்மீக சக்தியும் உள்ளது, கிரகங்களுடைய ஆதிக்கமும் உள்ளது. ஓரளவு பிரச்சனையை தீர்க்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யுங்க. வாழ்த்துக்கள். எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஏன்னா எல்லாத்தையும் எல்லா நேரமும் சொல்ல முடியாது. சொல்ல வந்தது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது மீதி. எல்லாத்தையும் எல்லாரும் நினைக்கிறதுக்கும் என்னால் பதில் சொல்லவும் முடியாது. உங்களுக்கு வேறு எதுவும் பிரச்சனை இருக்குது சார் அப்படின்னா அதையே நீங்கள் சொல்லுங்கள். சரியா, அதுக்கு நான் பரிகாரம் வழிபாடு சொல்லுவேன், பார்த்துக்கோங்க. இது ஒரு சின்ன ஒரு வாழ்வியல் காரியம்தான், பரிகாரம் கூட சொல்ல முடியாது. பரிகாரம்னா நான் பொருட்களை வாங்கி ஒருத்தரை கூப்பிட்டு செய்யணும், இது பரிகாரம் கிடையாது. நமக்கு நாமே செய்கிறது தான், நமக்கு நாமே வளப்படுத்திக்கிறோம். வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் மேசராசி நேயர்களுக்கு, அசுபதி, பரணி, கிருத்திகை நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். தொப்புள்ள குங்குமப்பூவை இந்த குறிப்பிட்ட நாளில் நேரத்தில் தடவதனால வாழ்க்கை வளம்படும், சொத்து பத்து சேரும், பணம் சேரும், ஐஸ்வர்யம் பெருகும், அஷ்டலட்சுமி யோகம் வரும். வாழ்த்துக்கள். குருவருள் திருவருளாம் அறியட்டும். குங்குமப்பூ ஆன்மீக சக்தி உடையது. இதை வந்து உடலுக்கு ஆரோக்கியம், மனதுக்கு ஆரோக்கியம், நல்ல ஒரு தரமான சம்பவங்களை குடும்பத்தில் செய்ய வைக்கும். வாழ்த்துக்கள். நன்றி. அனைத்து வளங்கள் நலன்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுபடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.